என்ன வரைஞ்சுக்கிட்டு இருக்கான்? என்னடா சத்யா வரைஞ்சுக்கிட்டு இருக்க? அப்படியே போட்டனா? இது சத்யாவா? நல்ல முண்டை கண்ணை திறந்து பாடுறா. ஓகே, இந்த மூஞ்சியை எங்கேயோ பாத்திருக்கனே. திவ்யா திவ்யா திவ்யா, அடிக்கடி உன் தலையில தட்டினாதான் உன் மேல் மாடி வேலை செய்யுது. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு திவ்யாவை ரவுடி பிபி மாதிரி வரைஞ்சு வச்சிருக்க? குட் கொஸ்டின். ஆக்சுவலி திவ்யா அந்த கெட்டப்ல இருந்தா எப்படி இருப்பான்னு நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன். அதை நான் அப்படியே வரைஞ்சிட்டேன். சூப்பரா இருக்குல்ல? இதை நான் ஃப்ரேம் பண்ணி திவ்யாக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு இருக்கேன்டா. குடு குடு. பொண்ணுங்களுக்கு பேண்ட் சட்டை போட்டாலும் நல்லா இருக்குல்ல? நீ வரைஞ்சதுல அவங்க இன்னும் அழகா இருக்காங்க. Really? யார பத்தி பேசினே இருக்கீங்க? யார பத்தி பேசினே இருக்கீங்கன்னு கேட்டேன். அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஆளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். ஏய் குள்ளபூதம், பேண்ட் சட்டைய பத்தி பேசினேந்தா அது என்ன பத்தி தானே? நீ என்னத்த மறைச்சு வச்சிருக்க? ஒண்ணு இல்லையே. ஏய் அந்த கை காட்டு. இங்கேயும் ஒண்ணு இல்ல. உனக்கு என்ன பார்த்தா என்ன பாப்பா மாதிரி தெரியுதா? கையை மாத்தி மாத்தி விளையாடுன்னு இருக்க. ரெண்டு கையும் காட்டு. நான் என்னத்தையும் வச்சுட்டு போறேன். அதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதானே. என்கிட்ட மறைக்கிறேன்னா அப்ப அது எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா தானே இருக்கும். நிச்சயமா இல்லைங்க. இதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படியா? அப்படித்தான். பாருங்க, குடுத்துருங்க. என்கிட்ட விளையாடாதீங்க, அப்ப நான் புடிங்கிருவேன். ஆமா, நான் புடிச்சேன். இப்போ பாரு எப்படி புடிக்கிறானு. ஏங்க இல்லங்க, ஏங்க இல்லங்க, ஏங்க கிழிச்ச போறீங்க. ஏங்க குடுத்துருங்க. ஏங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். என்ன குத்து? புடி 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 வா. என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் உங்க அப்பா கொடுக்குறாங்க. ஒருத்தவங்களாச்சும் மதிக்கிறாங்களா அந்த வீட்ல? என்ன ஏய் குடுங்க. சௌமியா குடுத்துரு. ஏய் மாப்ள எஸ் சக்சஸ். இந்த வருஷம் பெஸ்ட் அவார்ட் உனக்கு தான். போட்டுக்கோ. ஏடா புடிச்சிட்டேடா, அவங்க கிட்ட கொடுத்த. போடா லூ. பாருங்க பல குடுங்க. மாட்டிக்கிச்சு பாருங்க. கிழிச்சாதீங்க, கிழிக்காதீங்க. உடு. ஏங்க ஒழுங்கா விட்டுருங்க. நீ உடு. ஏங்க கிழிஞ்சிரும். ஏங்க கிழிஞ்சிருங்க. விடுங்க சொல்றேன்ல. நான் கிழிச்சிருவேன் சொல்றேன்ல. உடு. வேணா விட்டுரு. நான் கிழிச்சிருவேன். வேணா இந்த விளையாடிட்டே இருக்கீங்க. தர முடியாது. நிறுத்துங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்னாச்சு? என்ன ஐயோ முடியல.
இருக்கீங்க? எங்களை பார்த்தா என்ன கோமாளி மாதிரி இருக்கா? சத்தியமா அப்படிதான் இருக்குது போ. நில்லுடி. ஹேய், வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட ஏன்டி இப்படி எல்லாம் நடந்துக்கிற? யாரையோ கெஸ்ட்னு கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சு எங்களை அவமானப்படுத்துறீங்களா? சரி விடுமா, தெரியாம நடந்துருச்சு. தெரியாமலாம் நடக்கல. வேணுனே தான் அவ எங்க மேல மாவு கொட்டி இருக்கா. அக்கா இது தெரியாம தான் நடந்துச்சு. அதுவும் என்னால் நடந்ததுக்கா. இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஓஹோ, அப்போ எல்லாரும் பிளான் பண்ணி தான் பண்றீங்களா? இதுல என்னத்த பிளான் பண்ணாங்க? ஏமா இப்படி பேசுற நீ? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. சின்ன பிள்ளைங்கன்னு மன்னிச்சு விட்டுட்டு பெரிய மனுஷியா நடந்துக்கோ. பெரிய மனுஷங்களே இந்த வீட்ல இப்பெல்லாம் பெரிய மனுஷங்களா நடந்துக்கிறது இல்ல. அதானே இப்ப பிரச்சனையே. ஏய், என்ன வாய் ஓவரா நீளுது? கொண்டதையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. இனி என்னெல்லாம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். வாங்க. சத்யா, அவகிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. அவ ஒரு மாதிரி. ம் சரிங்கக்கா. சரி, வாங்க போலாம். வாங்க சத்யா. ஃபீல் பண்ணி வரைஞ்சது இப்படி திவ்யாட்ட கொடுக்க முடியாம போயிடுச்சு. உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே. ஐயையோ எனக்குள் என்னதான் வரைஞ்சிருக்கான், அப்புறம் எதுக்கு என்கிட்ட மறைக்கணும்? உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே. அப்படி என்னதாம்மா இருக்கா அதுல? இதுல ஒன்றும் இல்லை, தண்ணி பட்டு எல்லாம் அழிஞ்சிச்சு. ஓ உன்னை பார்க்கும் நொடியில் நான் என்னை மறந்தேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பெண்மை உணர்ந்தேன். கண்ணாயிரம் ஐயா, இங்க வா. சொல்லுங்க ஐயா. ஐயருக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்கய்யா. பூஜைக்கு தேவையான சாமான்லாம் இன்னைக்கே வாங்கி வச்சிடு. வாங்கி வச்சிடறேங்க ஐயா. ஆ சரிங்க ஐயா. டாய் டாட், நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் உனக்கு? டுமாரோ ஆக்சுவலி நாளைக்கு நோ ப்ரோக்ராம் ஃபார் யூ. ஒரு ப்ரோக்ராம் இல்ல டாட். நாளைக்கு தாலியை வச்சு பூஜை பண்றோம். நீ வீட்டில் இருக்கணும். போன 2 தடவையும் கரெக்டான நேரத்துக்கு வராம திவ்யாவையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் ரொம்ப சங்கடப்படுத்திட்ட நீ. அதனால நாளைக்கு இவன் வீட்லயே தான் இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது. ஓகே? ஓகே டாட். போக மாட்டோம்ப்பா.
வாடா. ஒன்னும் தோண மாட்டேங்குது. என்னடா யோசிக்கிற? ஒவ்வொரு தடவையும் அந்த ரவுடி பேபினால தானே பிரச்சனை வந்துச்சு. ம். இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லையே, ஏன்னா இங்க தானே இருக்கா. அதாண்டா இப்ப பெரிய பிரச்சனையே. அவ இருந்தானா கண்டிப்பா ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி விட்டுருவாடா. அதனால நாளைக்கு காலையிலுக்குள்ள எப்படியாவது அவளை வீட்டை விட்டு துரத்திடணும். ஏதாவது பண்ணணும், ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. மாப்ள, ம், இது வரைக்கும் நீ என் 6 அறிவை தான் பார்த்திருப்ப. ம். என்னோட 7வது அறிவை நீ பார்த்தது இல்லையே. என்கிட்ட யூனிக்கா ஒரு ஐடியா இருக்கு, சொல்லவா? குள்ளபூதம் யூனிக்கான்னு சொல்லி ஏதாவது மொக்க ஐடியா சொன்னேன்னு வச்சுக்கேன். ம், டேய், என்னடா இப்பெல்லாம் நீ எனக்குள்ள முதல் கூப்பிட ஆரம்பிச்சிட்ட? இந்த பேர் என்னமோ உனக்கு மேட்ச் ஆகுதுடா. கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்குடா. உனக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஐடியா சொல்லலாம்னு பார்த்தேன். ம். இனிமே சொல்ல மாட்டேன், போடா. டேய், ஒர்க் அவுட் ஆகுற ஐடியாவா? ம். சசி சார், கோச்சிக்காதீங்க சார். தெரியாம உங்களுக்குள்ள புதும் சொல்லிட்டேன். இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஓகே? இனிமே உங்களுக்குள்ள புதும் சொன்னா நீங்க என்ன வேணா செய்யுங்க. குள்ள புதும். சாரி சாரி, கூல் கூல். ஸ்லிப் ஆஃப் மை டங். இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். உங்க ஐடியாவை சொல்லுங்க. ஐடியா கொஞ்சம் ஓல்டு தான், ஆனா கோல்டு, எவர்கிரீன். எந்த காலத்திலயும் ஒர்க் அவுட் ஆகிற ஐடியா. ம்? நீங்க முதல்ல ஐடியாவை சொல்லுங்க. அது ஓல்டா கோல்டா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்க வீட்ல ஒரு பயங்கரமான பேய் இருக்குன்னு கதை சொல்லி அவளை பயமுறுத்தி வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருவோம். என்ன பாக்குறான்? இதுதான் உங்க யூனிக் ஐடியாவா? ஒர்க் அவுட் ஆகும் மாப்ள. இங்க வாயேன். அக்கா, குள்ளபூதம் குள்ளபூதம் குள்ளபூதம். எப்பா குள்ளபூதம். ஏன்டா? அவளாவது பேய்க்கு பயப்படுறதாவது? பேயை பத்தி ஒரு லட்சணம் கொடுத்துருக்கா. பேய் இல்லைன்றவ எப்படிடா பேய்க்கு பயப்படுவா? பயப்படுவா, பயப்பட வைக்கணும். அது உன்னால முடியும். போடாங். டேய், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஏற்கனவே நான் பேய் மாதிரி மாஸ்க் போட்டு பயமுறுத்தி பார்த்தேன்டா. நான் தான் பல்பு வாங்கினேன். மாப்ள, ம், மாஸ்க் போட்டு போறது வேற, மாசா போறது வேற. பஞ்ச் டைலாக்கு அப்படியே போட்டனா. மாப்ள, வீரம்னா என்னன்னு தெரியுமா? பயமே இல்லாத மாதிரி நடிக்கிறது. பேய்க்கு பயப்படாத மாதிரி அவன் நடிக்கிறா. வெறும் வேஷம் மட்டும் போட்டு போனாதானே அவன் பயப்பட மாட்டா. ஆனா அதுக்கான ஆம்பியன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோயே, கண்டிப்பா பயப்படுவா. ம், அதுவும் இல்லாம ம். சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோயே, அதுவே அவளுக்கு பாதி கிளிய கிளப்பிடும். இன்னைக்கு ராத்திரி நீ என்னோட 7வது அறிவை யூஸ் பண்ணி அவளை பயப்பட வைக்க வேண்டியது உன் சமத்து. ம். ம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க வீட்ல, அதுவும் அவ இருக்கிற ரூம்ல பேய் இருக்கிற மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணிடு. ஆட்டோமேட்டிக்கா அவளுக்குள்ள ஒரு பயம் கிளம்பும். அதுக்கப்புறம் ராத்திரி நீ பண்ண போற கலாட்டாவுல அவ சொல்லாம கொல்லாம மஜ்ஜி குப்பத்துக்கே ஓடிடுவா. Really? அப்போ இப்பயே பண்றேன். எஸ் எஸ், வா வெற்றி குறி போட்டுப்போம். டிஸ்கா 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 டிஸ்கா. ஹாய், how are you? அப்புறம் 2 நாளா நல்லா தூங்குனீங்களா? ம். ம்? பரவாயில்லையே, 2 நாளா உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. you're lucky. என்ன அது? ஆனா அது இன்னைக்கு கண்டிப்பா பண்ணும். ஏன் தெரியுமா? ம். இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, இருட்டுல இருக்கும், ரத்த வெறி கொண்டு திரிஞ்சிட்டு இருக்கும். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சொல்ற நீ? யார்கிட்ட யார் ஜாக்கிரதையா இருக்கணும்? அச்சோ, என்னங்க நீங்க? ம். நைட் ஆனா ம். ஒரு அழுகிற சத்தம். ஆ, ஆ. எந்த படத்தோட ராகம்? ஏங்க, இது பேயோட ராகங்க. நீங்க கேட்டிருக்கணுமே. கேக்கலையே. ஐயோ,
இந்த ரூம் எல்லாம் மல்லிகைப்பூ ஸ்மெல்லாம் வந்திருக்குமே. ம் ம். எனக்கு என்ன 60 அடி கூந்தலா இருக்கு? எனக்கு தான் தலையில பூ வைக்கிற பழக்கமே இல்லையே, அப்புறம் எப்படி மல்லிகைப்பூ ஸ்மெல் வரும்? ஆமா, நான் மட்டும் முளமா வாங்கி தலையில வச்சிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஸ்மெல் வந்துச்சு ஒரு நாள். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதோ பாருங்க, இந்த வீட்டோட ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணும். நீங்க எங்க கெஸ்ட் வேற, உங்க உயிருக்கு நாங்க கேரண்டி. இங்க பாரு, முதல்ல விஷயம் என்னன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லி, இப்படி சுத்தி எல்லாம் வளைக்காத. ஜோ இவள ஏங்க, இந்த ரூம்ல பேய் இருக்கு. எங்க? எங்கன்னு கேக்குறீங்க? எம்மால சத்தியமா இந்த ரூம்ல பேய் இருக்குங்க. அதுவும் 1 இல்ல 2 இல்ல, கூட்டு குடும்பமா இருக்குங்க. பாட்ட சாட்டமா ஒரு அப்பா பேய், தலைவரி கோலமா ஒரு அம்மா பேய். இது போதாதுன்னு சிக்கன் சாப்பிட்டு சுச்சா போவா, இல்ல சுச்சா போயிட்டு சிக்கன் சாப்பிடுவான்னு ஒரு குழந்தை பேய். எல்லாரையும் நீ நேர்ல பாத்துக்கிறியா? பார்க்காமலையாங்க சொல்றேன். நீங்க நம்பலல? நீங்க வேணா நைட்டு கரெக்டா 12 மணிக்கு டங் 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 பக்கத்து சர்ச்சில் 12 மணி அடிக்கும். நீங்க கண்ணை முழிச்சு பார்க்கணும். என்னது? ஜன்னல்ல காத்துல அடிச்சுக்கோ. இது பட் 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 அப்படி துடிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா சல் 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 கொலுசு. அந்த ஜெகன் மோகனி பேய் இருக்குல்ல, அது கொலுசு போட்டு அந்த சவுண்டோட காது பக்கம் கேட்டீங்களோ, ரொம்ப பயமா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா அதுல 3 பேய் மெம்பர்ஸும் உங்களை சுத்தி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா, இப்படி சுத்தி பாத்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. அத நம்பி நீங்க மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணீங்கன்னா மறுபடியும் 3 பேர் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களை சுத்தி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நீங்க அப்படி இப்படி நகர முடியாது. அவ்வளவுதான். நானும் இப்படிதான் மாட்டிக்கிட்டு என்ன தெரியுமா பண்ண, சுச்சா போயிட்டேன். சோ சேடுங்க. அன்னைக்கு இந்த ரூமை விட்டு ஓடனவன் தான் இந்த பக்கமே வரலையே.